இந்த வார அசைவ உணவுல நாம பார்க்க போற ரெசிபி ஹைதராபாடி எக் ஃப்ரை. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்குல பொடியா கட் பண்ணதை உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்குற மாதிரி நல்லா பொன்னீர் ஆகணும். இது அப்போதான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா வேணும்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க, அப்போதான் இந்த மசாலா கரியாம இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 4 முட்டையை உடைச்சி உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை இந்த பக்கம் திருப்பி போடுங்க. உடஞ்சா பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை உடச்சி தான் விட போறோம். அதனால எப்படி வேணா திருப்பிக்கோங்க, உடையுதேன்னு கவலைப்பட தேவையில்ல. இப்போ இதை இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் திருப்பி நம்ம ஓப்பன்லேயே வச்சு வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த முட்டையை அங்கங்க உடைச்சி விட்டுருங்க. இப்போ இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு திருப்பி இதை ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கம் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி இன்னொரு சைடு திருப்பிட்டு ஒரு 1 மினிட் வேக வைங்க. அப்போ நல்லா ரோஸ்டா கிறிஸ்பியா நமக்கு இந்த முட்டை ஃப்ரை சூப்பரா இருக்கும். பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இது மேலே இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டா அவ்வளோதான், நம்மளோட ஹைதராபாடி எக் ஃப்ரை சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.